ஆரம்பிக்கலாமா? தாக்கிட தாக்ஜும் தாக்ஜும் தாக்கிட தாக்ஜும் தாக்ஜும். இடையில நிறுத்துவான்னு பாக்குற நிறுத்த மாட்டாயா? எப்படி நிறுத்தது? நல்லதானே போயிருக்கு மியூசிக். நல்லாதான் போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பார்த்தா குறுக்கு ஏதாச்சும் தடை வந்துரும். ஏன்னா இவர் பண்றது எப்படி? யாரு? விஜய் சார் இருக்காருல்ல, ஆமா, வேட்புமனு தாக்கல் பண்ணாருல, பண்ணவர் கரெக்டா பண்ணுமா இல்லையா? என்னப்பா என்ன மிஸ்டேக்? ஏதாச்சும் கையெழுத்து போட மாட்டாரா? டேட் போட மாட்டாரா? பண்ணிட்டாரு இதுல. அதான் டேட் கையெழுத்து எதுனா மிஸ் ஆயிருக்கும். அதானே அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அதெல்லாம் கட்டுறாரு. ஏஜ் டிஃபரெண்டா அங்க வந்து பாக்குறது கொஞ்சம் எங்கா இருப்பாரு. ஆனா ஒரு 50 வயசு 51 வயசு தான் அவருக்கு. அவர் 51 வயசு தான். பெரிய மேட்டர்லாம் பார்த்து எங்கதான் இருக்காரு. என்னன்னா பெரம்பூர்ல ஒரு தொகுதி போட்டி வர்றாரு. ஆமா, இந்த பக்கம் திருச்சி கிழக்கு போறாரு. திருச்சி கிழக்குல பெரம்பூர்ல 2 இடம் போட்டி போறாரு. அதுல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 51 52 ஏஜ் 52. இது எப்படி இருக்கு? திடீர்னு இடையில பிறந்த நாள் வந்துச்சு அவருக்கு. அவருக்கு பிறந்த நாள் கூட ஜூன் மாசம்ல. ஆமா, அப்படி இருக்கும்போது எப்படி ஏஜ் மாத்தி காட்டாரு? எப்படி அது இல்லையே, எங்கேயோ தப்பா இருக்குது. சரி, இதுதான் இப்படி இருக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக். அது ஓகே, பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கட்டும். இந்த பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல வந்து எனக்கு என் மேல எந்த வழக்கம் இல்ல, என் கை சுத்தம் அப்படின்ற மாதிரி. இங்க வரும்போது பார்த்தா திருச்சி கிழக்குல 2 வழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி முடிச்சு. இது பெரம்பூர் கோர்ட்டு, அது திருச்சி கோர்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் மாறுது இல்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு வழக்கு வச்சிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்னு இருக்கும். அந்த பெரம்பூர்ல ஒண்ணு வழக்கு போடல. இதனால என்னன்னா வேட்புமனு வந்து நிராகரிக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆமா, அப்போ திமுக சதி உள்ள இருக்குது. எங்க போனாலும் திமுக தானா? பின்ன அவங்க எது கேள்வி கேட்க போறாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வேட்புமனு தாக்கல் பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம மேல கேஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டு அதுக்கான லிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம தெளிவா வாங்கிடலாம். எந்தெந்த இடத்துல நமக்கு கேஸ் இருக்கு அதை பார்த்து வெரிஃபை பண்ணி அது மூலமா நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். அது மூலமா நமக்கு பண்ணிடலாம். ஆனா இங்க அது நடக்கலையே. அப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லாம இருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லாம இருக்கிறது தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப விஜய் சார் கரெக்டா சொல்லிருக்காரு. கூட்டி கழிச்சு பார்த்தா இவருக்கு தான் பிரச்சனை இருக்கு. பாத்தியா, இவர் மேல கேஸ் போடாம இருக்காங்க பாத்தியா, பெரம்பூர்ல மென்ஷன் பண்ணாம இருக்கா. அப்ப சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தானே அர்த்தம். ஆனா இதுக்கு ஆதவச்சம் கரெக்டா சொல்லிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகம் படத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எந்த அழுத்தமும் கொடுக்கல, யாரும் பிரச்சனை பண்ண சொன்னாங்களா, இப்ப வந்து அழுத்தம் கொடுக்கதா சொல்லிருக்காரு. யாரு? விஜய் சார் சொன்னாரா? இவர் என்ன சொல்றாருன்னு வச்சுக்கேன், இப்ப ஜனநாயகம் படத்தை மட்டும் வெளியே விடாம பாத்துறீங்களே, இப்போ ஒரு புதுசா ஒரு படம் ட்ரைலர் இருக்கு பாத்தியா? ட்ரைலர் ஏகப்பட்ட படம் வந்துக்குது. 2026. ஆமா ஆமா, டிஎன் 2026 சரியான படம் பாது. பார்த்தேன். அத பார்த்தோன்னே இந்த விச்சில் வரச்சுல ஓகே, நம்ம தளபதியா வந்துட்டாரு, தளபதியோட படம் வந்துருச்சு, தளபதி வந்துட்டாரு, உள்ள என்ஜாய் பண்ணாங்க. கடைசியில பார்த்தா அது ட்ரோல் மெட்டீரியல் மாறிடுச்சு. ட்ரோல் மெட்டீரியலா? அது தெரியாம என்ன ஆச்சு? அது தெரியாம அவங்க ஃபயர் விட்டுறாங்க. எப்படி என்ன ட்ரோல் மெட்டீரியல்? படமே வந்து விஜய் சாரோட ரெஃபரன்ஸா வந்திருக்கு. ட்ரைலர் ஃபுல்லா அப்படிதான். அப்படினா ஒரு கூஸ்பல்ஸான ஒரு படமா தான இருக்கும். அப்படிதான் இருக்குனா, பட் அது ஆப்போசிட்டா இருக்கு. இதுல வந்து என்னன்னா, சீமானையா சொல்லுவாரு அடிக்கடிக்கு, நாட்டை யார் ஆளணும்? தமிழ்ல தான் ஆளணும். சினிமாக்காரன் ஆளக்கூடாது, மத்தவங்க ஆளக்கூடாது சொல்லுவார்ல. சினிமாக்காரர் தமிழனா இருந்தாலும் ஆளக்கூடாதா அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாரு அவர் கேட்டா. ஆமா, அப்படி இருக்கும்போது பார்த்தா அதுல ஒரு டைலாக் மென்ஷன் பண்ணுறாரு. என்னன்னு? இது மாதிரி வந்து தமிழ் சினிமாக்காரன் நாட்டு ஆளக்கூடாது, வாழலாம், தமிழ்நாட்டுல ஆளக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கிறாங்க. சினிமாக்காரன் நாட்டை ஆளணும்னு ஆசைப்படு, ஆனா ஆளணும்னு ஆசைப்படலாமா? தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி வந்து டைலாக் சொல்றாங்க. ஆள நினைக்கிறியே தப்பு இல்ல. இப்ப யாரு அதுல இப்ப கரண்ட்ல இருக்கிறது? யாரு? சினிமால இருந்து வந்திருக்கிறது. சினிமால இருந்து கரண்ட்ல வந்திருக்கிறது யாரு அப்படின்னா எங்க அண்ணன் தான். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் பசங்க ஏறாங்க இல்ல, அப்ப கரண்ட்ல தானே வந்திருக்காரு எங்க அண்ணன். அவரை தான் இவங்க மென்ஷன் பண்ணி ஃபுல்லா அந்த ட்ரைலர் ஃபுல்லா பார்த்தா விஜய் ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. விஜய் ரெஃபரன்ஸ் மட்டுமே. அதனால வந்து பாதராஜன் டச். யார் நடிச்சிருக்கா விஜய் ரெஃபரன்ஸ்ல? நட்டி அவர்கள் நடிச்சிருக்காரு. சதுரங்க வேட்டை படம். அதுலயே வந்து விஜய் பத்தி அவர் தாக்கப்பட்டாரு ஒரு டைலாக் வச்சிருப்பாரு பாத்தியா? என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? அப்படின்னு டைலாக் வச்சாரு. இப்ப டைரக்டாவே தாக்கிட்டாரு. ஐயே, என்ன மனுஷன் போட்டு இப்படி அடி அடிக்கிறாரு. இதுல வந்து பார்த்தா ஆதர்ஜன் டென்ஷன் ஆயிட்டாரு. ஜனநாயகம் படத்தை மட்டும் நீங்க வெளியே வராம பண்ணிட்டீங்க, கேட்டா அதுல வந்து அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப இந்த படம் இவ்வளவு அரசியல் இருக்குல்ல, அப்ப எப்படி இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகுது? அதுதான் நியாயமா திமுக வந்து சதி பண்ணது. அது மட்டும் இல்ல, அது நான் பார்த்தேன், சில காட்சிகள்லாம் இருக்குது. சட்டையில பிரிண்ட் போட்டது அப்படியே அங்க என்ன புச்சி ஆனந்து. ஆமா, அவரேதான். இப்படி கை காட்டுவாங்க பாத்தீங்களா? ஆமா, இனிமே உங்களை தவிர்த்துட்டு அரசியல் அடி அடி அப்படின்னு டைலாக் ஓபன் வச்சாங்க. தீய சக்தி தூய சக்தி. ஆமா, அது வந்து யார் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவரு எம்.எஸ். பாஸ்கர் வந்து அந்த டைலாக் சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. என்னன்னா, ஓம் சக்தி பரா சக்தி சரி சரி அது மாதிரி வந்து அவர் எல்லாம் ஃபுல்லா. அது செங்கோட்டையனா? அது செங்கோட்டையனா? ஆமா. இது மட்டும் இல்ல, இந்த கூலிப்படை வந்து வெட்டுவாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல மாஸ்க் போட்டு வந்திருப்பாங்க. இதுனா கூட நம்ம மன்னிச்சு விடலாம். இதுல ரெஃபரன்ஸ் என்னன்னா, த்ரிஷா அதுல வந்து வச்சிருக்காங்க ட்ரைலர்ல. நான் பார்க்கவே இல்லையே த்ரிஷா அந்த படத்துல. அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்காங்க பாத்தீங்க, பீச்ல ஸ்விம்மிங் பூல்ல இருக்காங்கல்ல. ஆமா, வெறும் முதுகு மட்டும் தான் காட்டுறாங்க. அது வந்து த்ரிஷாவோட ரெஃபரன்ஸ் தான் அது.
இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் ஓகே வந்து கரண்ட் அப்டேட்ல இருக்காங்க போல இந்த சினிமா எடுத்தவன் இல்லையா நான் போய் பார்த்து வச்சு தெரிஞ்சு இது பண்ணிருக்கானே. அந்த மாதிரி இல்ல ஃபுல்லா ஃபயர் அவுட்டவங்க எல்லாம் அப்ப பேக் ஃபயர் ஆயிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஃபயர் அவுட்டவங்க எல்லாம் பேக்ல ஃபயர் ஆயிடுச்சு போலயே. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது சரியில்லையே. ஆமா இது பார்த்தோன்னே நம்ம ஆதவஜனுக்கு இன்னும் இது எப்படியா தடுத்து நிப்பாட்டி ஆகணும், திமுக கூட பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு பம்பரமா சுத்திட்டு இருக்காரு. அவர் எங்க இந்த திமுக கிட்ட பேசுவாரு? அவருதான் போய் விசிகாக்கு ஓட்டு கேட்டுங்கிறாரு. விசிகா ஓட்டு கேட்டாரு. ஆமாப்பா, அவர் வில்லிவாக்கத்துல நிக்கிறாரு. வில்லிவாக்கத்துல தான் நிக்கிறாரு. தாவேக்கால தான் நிக்கிறாரு, வில்லிவாக்கத்துல தான் நிக்கிறாரு. இதுதான் அந்த உள் சதியோ? நான் அப்பவே சொன்னேன் கருப்பாடு இருக்கு, கருப்பாடு இருக்குது, அது ஆதவர்ஜனா தான். நான் அப்பவே சொன்னேன். அவரு போய் என்ன பண்றாரு, தெருவா போயிட்டு வாக்களிக்கவும் விசிகேக்கு வாக்களிக்கும், நம்ம கட்சி விசிகே வாக்களிங்கள், விசிகேக்கு தவறாமல் தூய சக்தி விசிகே அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பனாவே கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது தெரியாம விஜய் சார் வந்து அவர் நம்பிக்கிறாரு எப்படியாவது ஜெயிச்சு வந்துருவாங்க. அதுவும் நீ அவர் வாக்கு கேட்க போகும்போது பாத்தீங்கன்னா கூட ஒரு 10 பேர் அப்படிதான் இருப்பாங்க, கூட பெரிய ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப அவர் என்ன நினைச்சுன்னு விசிகேக்கு அவர் வாக்கு சேகரிச்சுன்னு இருக்காரு. அப்ப தோக்குறது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க போல. விஜய் சார் இவர்தான் இப்படி ஒரு வேட்பாளர் ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ண போறப்பா உங்க கூட திரும்பி வருவாங்க. எப்படி ஒரு 50 பேர் 60 பேர் வராங்க, நீ அடிச்சு அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் அடிச்சு தலைவர் 500 ரூபாய் கொடுத்து கூட்டு வருவா? இல்ல கூட்டு போய் மேலதான் இல்ல என் சொந்த பந்தம் அப்படின்னு கூப்பிட்டு அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே ஒரு 10-20 பேர் 10 பேர் வச்சுதான் நீ மேலதாளத்தோட போயிட்டு வீடுடா. மேலதாளம் கூட வேணாம், 10 பேரோட போய் வாங்க மாலை துண்டு போட்டு இப்படிதானே பண்ண. இதுதான் நடைமுறை, உலக நடைமுறை. இதானப்பா உலக வழக்கம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த திருத்தணி பக்கம் வக்கீல் ஒருத்தர்னா நல்லா மொட்டை அடிச்சு அம்பேத்கர் மாதிரியே. நானு அம்பேத்கர் ஒருத்தர் இவராலதான் அம்பேத்கர் ஃபேமஸான ஒருத்தர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஆமா, நம்ம சத்யகுமார். அவர் வந்து இப்ப திருத்தணி தான் அவர்தான் வேட்பாளர் நிக்கிறாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா திருத்தணியில வேட்பாளரா நிக்கிறாரு அவரு. அவர் வந்து அதுவே பெரிய விஷயம். அது பெரிய விஷயம் தானே. அதுவே பெரிய விஷயமா இருக்கும்போது இப்ப வந்து போய் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. பிரச்சாரத்துக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க நினைக்கிறேன்? பிரச்சாரத்துக்குன்னா சொன்ன மாதிரி ஒரு 50-60 பேர் போயிருப்பாங்க. அதுவும் தாவேக்கானா குடுகுடுன்னு சேர்ந்துருவாங்களே. ஆமா, தாவேக்கா அப்படி கூட்டம் அள்ளும் இல்ல. நானும் அப்படிதான் பார்த்தா 3 பேரு. அம்மா என்ன சொல்லாது, வீடியோ இருக்கு, வேணா வீடியோ போற பாத்துக்கோங்க. உண்மையில 3 பேர் தான். நம்ப மாட்டேன். தாவேக்கால 3 பேர் தான் இருக்கிறாங்க நீ சொல்றியா? சத்தியமா 3 பேர். இத்தனைக்கு நீங்க லீவு நாள் தானே. ஆமா, அப்படிதான் 3 பேர் தான் போறாங்க. எப்படி அது 3 பேர் போறாங்க. போறதுல இவர் போய் பெட்ரோல் பங்க் போறாரு, அங்க ஒரு பையன் மதிக்க மாட்டேறான், அவங்க பெட்ரோல் கொடுத்துருக்காங்க, அவனும் கேட்க மாட்டேறாங்க. சரி, இங்கதான் இப்படி எல்லாம் பிஸியா இருக்காங்க. டீ கடைக்கு போனா அங்கெல்லாம் டீ குடிச்சுக்கிறாங்க. டீ குடிச்சா பார்த்து எல்லாம் டீ குடிங்க குடிக்கிறான். டீ குடிக்கிறவங்க பார்த்து டீ குடிக்கிறாங்களா? டீ கடையில அவன் பாட்டு டீ குடிச்சுன்னு அவங்க கிட்ட போய் நீ டீ குடினா நீ காசு கொடுக்குறியா? காசுக்குள்ளதான் ட்ரை பண்றாரு போல. இவங்க இல்லையாட்டு டீ குடி சொல்லிட்டு எல்லாம் ஓட்டு சேர்க்க ஒரு பையன் மதிக்கல. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த ஆளை எப்படி லாயரா செலக்ட் பண்ணாங்க? அதுதான் இல்ல, பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணும் போதே அவனுக்கு தொத்து விட்டுருக்க மாட்டாங்க. போலி லாயரா இருப்போம், இந்த போலி மருத்துவர் மாதிரி போலி லாயரா இருப்பாரோ. அவரு ஒரு டைம் வரல நல்ல மனுஷனா இருந்தாருப்பா. பார்த்தாலே ஏதோ ஒரு லுக் இருக்கும். விஜய் பயங்கரமா விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்காரு கூட. ஒரு லுக்கா இருக்கும். அவர் பார்த்துல ஒரு அம்பேத்கர் மாதிரியான ஒரு லுக்ல கீழே இருப்பாரு. உண்மையிலே நீங்க கோட் எல்லாம் மாட்டி விட்டு வேஷம் போட்டு பாருங்களேன், சின்னதா கரெக்ஷன் பண்ணா லுக் அப்படிதான் இருக்கும். அம்பேத்கருக்கு வந்த சோதனை டிவி கேக்கு கொள்கை தலைவரா போயிட்டு அங்கேயே வந்து எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியாத மாதிரி இருக்காருல்ல. இப்ப அந்த மாதிரியான சூழல்ல இவரு மாட்டிக்கினாரு. போயிட்டு ஏதாச்சும் பேசணுமே, டீ குடிப்பா, அவன் பாட்டு டீ குடிச்சுன்னுக்கிறான். அந்த நிலைமையிலதான் அது எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல நாம என்ன டீ வாங்கி கொடுன்னு சொல்லி வாங்கிருப்போம். நானும் என்ன பண்ணிருப்பேன், பைத்தியக்காரனவன் சுத்தனி பிடிச்சி மூஞ்சில ஊத்துறப்பா அப்படியே அப்படின்ற மாதிரி குடிச்சுக்கிறவன் வந்து டீ குடியா. அது மாதிரி டீ கேட்டு உனக்கு டீ வேணா நேரடியா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். அது என்ன சுச்சி வளைச்சி அது மாதிரி கேட்டுக்காரு. ஒரு பையன் மத்தியில சரின்னு வந்துட்டு சரி மத்த இங்கதான் இப்படி இருக்குது, மத்த இடத்துல நல்லா வரவேற்பு இருக்கும் பார்த்தா எங்கேயுமே இப்ப விஜய் சார் தாண்டி இந்த பக்கம் புஷியானு போறாரு, அவரையும் யாருமே கேட்கல. எங்க டி நகர்லயா? டி நகர்ல போயிட்டு ஓட்டு கேட்டுக்கிறாரு. பெருசா அந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. என்னையா இது இப்படி இருந்தா எப்படி? இவர் நம்ம தலைவர் இருக்காருல்ல விஜய் சார், அவருக்கு தான் அந்த கிரௌட் எல்லாம் வருது. இதுல இருந்து என்ன தெரியுது, தாவேக்கால 2 சீட்டு உறுதி, அதுலயும் 1 ராஜினாமா. அதுக்கும் விஜய ஆப்பு வச்சுக்கிறாரு. அப்படிதான் இருக்கு போல. சுத்தி சுத்தி என்னடா அது இப்ப போற போக்க பார்த்தா இந்த ஒருத்தர் சொல்லுவாங்களா 3ஆம் நோட்டு கூட தாண்டாதுன்ட்டு, அந்த டெபாசிட் வாங்குறது கஷ்டமா போலயே. இவங்க ஒரு பக்கம் எப்படின்னா, இன்னொரு பக்கம் பாஜகல இன்னைக்கு வேட்பாளர்கள் எல்லாரையும் அறிவிச்சிட்டாங்க. அதுல அண்ணாமலை அண்ணன் இருக்காரு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது.
எனக்குதான் கஷ்டமா இரும்பல் வந்துச்சு. இரும்பலா? நான் ஒரு நீர் கஷ்டப்படுறியோன்னு நினைச்சிட்டேன். அந்த கோயம்புத்தூர் வடக்கு பகுதியை வந்து அவர் கேட்டிருக்காரு. ஆனா குடுக்கல. அவர் கொடுப்பாங்கல்ல, அவர் ஒரு முக்கிய புள்ளியா தான் இருந்தாரு. முக்கிய புள்ளியா தான் இருந்தாரு. அவர் தூக்கி ஓரம் கட்டாங்க. அவரே ஓரம் கட்டா. ஏன் அவர் ஓரம் கட்டாங்க தெரியுமா? 40க்கு 40 தோக்கச்சேர்ல கஷ்டப்பட்டாரு, வீணா போச்சு. 40க்கு 40 தோத்ததும் தம்பி ஏதோ புண்ணியத்துல அவன் ஓட்டுல நீ ஜெயிச்சிட்ட, இரட்டல ஓக்கல நீ ஜெயிச்சிட்ட, இதுல நீ ஜெயிக்கிற, இதுல ஜெயிச்சிருந்தாதான் உன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீ கிளம்பு கிளம்பின்னு தோத்துட்டாங்க. இப்ப நயனா நாகேந்திரன் வந்துட்டாரு. அவர் இருந்த பேச்சு ஏதாச்சும் 1-2 அப்படி இப்படி ஆட்டி இருப்பாரு, சாட்டை எடுத்து அடிச்சிருப்பாரு. இவரு திருசா மேட்டர் எல்லாம் பேசி தனக்கு தானே கெட்ட பேர் தான் வாங்கிக்கிறாரு. இல்ல கெட்ட பேர் வாங்கினாலே அதுக்கு ஒண்ணும் பிரச்சாரத்துக்கு எதுவுமே காணுமே. இடையில தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் போனாங்க. பிஜேபி கூட பிரச்சாரம் பண்ணாப்பா, அதிமுக பிரச்சாரம் பண்ணது இல்ல, அவங்க கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணலாம்ல. ஆமா, வேட்பாளர் அறிவிக்காம எப்படி பண்ணுவாங்க? அவங்க தொகுதியில அவங்களுக்கு வேலை. ஆமா, கரெக்ட். அந்த மாதிரிதான் வேட்பாளர் அறிவிக்க தேவையில்ல. இப்ப எடப்பாடி மற்ற கட்சியா இப்ப ஒண்ணுல இப்ப தேமுதிக எடுத்துக்கா, அவங்க வந்து இப்ப திமுக ஆதரிச்சு வேட்பாளர் இருக்காங்களா, அவங்க வந்து வாக்கு சேகரிக்கிறாங்களா. ஓ அப்படியா? அது மாதிரி நீயும் வந்து அதிமுக சார்பு யாருன்னா போய் வேட்பாளர் ஆதரிச்சு பேசாம இல்ல, ஏன் பேசல? இது இருந்து என்ன தெரியுதுன்னா கூட்டணி இருக்காங்க, பட் தனியா இருக்காங்க. அதான் பிரச்சனை. என்ன அப்படின்னா கூட்டணில தனியா எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீ ஏதோ என் புண்ணியத்துலதான் உள்ளே இருக்கிற அப்படின்றது இவருக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்குது. அதனாலதான் இப்ப வந்து வரமாட்டாங்க. அப்படி பார்த்தா இப்பயும் அவங்க பிளவா தான் இருக்காங்க. அப்ப டிடிவி தினகரன் எங்க இருக்கான்னு தெரியலையே. டிடிவி தினகரன் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? வீட்டுல உட்காந்து பிரச்சாரம் பண்ணுகிறானா? பிரச்சாரம் பண்றாரா? புதுசா இருக்கு. விஜய் தான் பண்ணுவார். அப்படியே வீடியோ கூட போடுறது கிடையாது, குரூப்ல சாட்டிங் தான். 11 பேர் குரூப்ல பேசிருக்காரு. ஆமா, 11 பேர் கூட குரூப்ல வந்து பிளானிங், பக்கா பிளானிங் நடந்துருக்குது. யார் யார் எந்தெந்த தொகுதியில எப்பப்ப கல்யாணம் போறாங்க, ஒருத்தர் இன்னும் மொத்த வேட்பாளரும் போய் மொத்த ஒரு இடத்துல முதல்ல கேட்கணும். அப்படி முதல்ல 11 நாளைக்கு அப்படி ஒரு டார்கெட்டை முடிச்சுட்டு மீதி நாளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு நம்ம வேலை பார்க்கணும். தூங்கலான்றாங்களா? வேலை பாக்கணையா? அவங்க எப்ப என்னமோ தூங்கின இருப்பாங்கன்னா தூங்கினேவா இருப்பாங்க. சரி, அடிக்கடி போர் அடிக்குது. இப்பதான் தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரிப் போக முடியும், அதுக்கான வாய்ப்பு. ஒரு 10 இடம் ட்ரிப் போலாம். சரி, ஓகே. அதிமுக வேட்பாளர்கள் அவங்களும் கண்டுக்க மாட்டாங்களா? அவங்களும் பாரு, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக உருப்படாதுன்னு பேசுறாரு. ஓஹோ, இப்ப இதுல எக்ஸாம்பிள் எடுத்துங்க. திமுக பக்கம் இப்ப ஸ்டாலின் ஐயா போறான் வச்சுக்க, இப்ப காங்கிரஸா இருக்கட்டும் மற்ற தேமுதிக எல்லாருமே வந்து அறிமுகப்படுத்தி தான் பேசுறாரு. ஆமா, இப்ப இந்த பக்கம் அப்படியே எடப்பாடி போறதுல ஆமா தர்மபுரிக்கு போனாரு, அங்கே பிஎம்கே ஆதரிச்சு தான் பேசினாரு. அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து மற்ற கட்சியில கூட்டணி கட்சி எல்லாம் பேசுறாரு. பட் ஆனா இவங்க வந்து அந்த அளவு ஒன்னும் செயல்பட பெருசா தெரியல. இல்ல அது இருக்காதுப்பா. வேட்பாளரே இப்பதான் அறிமுகம் செஞ்சிருக்காங்க, அதுலயே இவ்வளவு இழுபறியா இருக்கு. இதுலயே வந்து ஒரு சில மனசங்கடங்கள் இருக்கு. ஆமா, சில அதிர்வுகள் எல்லாம் இருக்கதான் செய்யுது. அதுவும் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் தனி அண்ணாமலை அன்பு கூட்டம் தனியா போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. இப்ப இதுக்கு முன்னாடி இது சேம் ஃபார்மேட் எங்க பாத்துருப்பீங்கன்னா அதிமுகல ஓபிஎஸ். ஆமா, அவர் என்ன பண்ணிருப்பாரு, அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு ஒண்ணு வச்சு நடத்திருந்தாரு. அவர் போய் டிஎம்கே சேர்ந்துட்டாரு. இப்ப இவங்க போய் டிஎம்கேல சேர்ந்துருவாங்களா அப்படின்னு பெரிய சர்ச்சை இருக்கு. ஓ, அது வேற இருக்கும். ஆமா, இருக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் வெளியே போயிட்டு இருக்காங்க, போயிட்டே இருப்பாங்க. எது எப்படியோ மற்ற கட்சியில நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போமா. இதுல நாம் தமிழர் தான் முதல்ல ஆரம்பிச்சு. நாம் தமிழர் தான் ஞாபகம் வருது. அப்ப பிரச்சாரத்துக்கு போனார்ல, போனதுல மனுஷன் வெக்ஸைட்டாரு. ஏன் அவரை பொறுத்து கேட்டு பார்த்தாரு, வாயத்தை கிளிய பேசி பார்த்தாரு. இப்ப என்ன சொல்றாங்க வச்சியா, எனக்கு ஓட்டு போட முடிஞ்சா போடுங்க, எனக்கு வசதி வச்சு கொண்டுருங்க அப்படின்ட்டாரு. நீ வேற பேசுற மாதிரி பேசுற. இல்ல, அவர் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி அது ஒரு ஸ்டேஜ் தலைவா. இப்ப முதல்ல என்ன பண்ணு, நான் உன்னை பெருங்காதல் கொண்டு காதலிக்கிறேன், நீ எனக்கு பதிலுக்கு காதலே தர்றது இல்ல, ஆனா அது மீறி நான் உன்னை காதலிப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் பண்ணார்ல, அது செமக அப்படியே இருக்குது. இதுக்கு மேல ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொன்னார்னா, மாடு மேய்க்கிறோம்ல, அவங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் வசதி பண்ணி தரேன்டாரு. அது செம டோர்லாம் போயிட்டு இருக்கு. மாடு கீழே ஹெலிகாப்டர் பறக்கவும் ஒரு ஜாலியா இருந்துச்சு. சோ இப்ப வேற கூட்டு போங்கடா, அந்த மாதிரிதான் அண்ணன் சீமான் பண்ணி பேசுறாரு. இந்த பக்கம் இப்படி பேசுறாரு, எது எப்படியோ சரி விட பாத்துருவோம். ஆனா இவர் பேசக்கூடிய அந்த சீமான் பேசக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, ரொம்ப நுணுக்கமான அரசியல். அது வந்து தமிழர்களை மீட்கணும், தமிழர் ஏன்னா உற்பத்தி சார்ந்து வாழ்ந்தவன் தான் தமிழர். இல்ல, கரெக்டா தான் இருந்தாங்க மக்கள். நீ சொன்ன மாதிரி வந்து தம்பிகளா அவர் பேசி கேட்டுதான் இருந்தாங்க. எப்போ ஒரு புது கட்சி உள்ள வந்துச்சு, அப்ப எல்லாரும் அப்படி மாறிட்டாங்க. இது நடக்குது, இயல்பு தானே.
இல்ல தலைவா, இப்ப மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே புது கட்சி வரதுக்கு முன்னாடியே சீமான் என்ன ட்ரோல், விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் ட்ரோல், இல்லன்னா எங்க அண்ணன் சீமான் தான் ட்ரோல். ஆமா, இப்ப அவருக்கு என்ன வருத்தம்னா, ஏன்டா இதுக்கு முன்னாடி நீ அவ்வளவு ட்ரோல் பண்ணீங்களா, கொஞ்சமாச்சு என்னை ட்ரோல் பண்றீங்களா நீங்க, அப்படிதான் வருத்தத்துல இருக்காரு. ஆமா, அந்த வருத்தத்துல தான் இருக்காரு. ட்ரோல் பண்றது கூட என்னைய கண்டுக்க மாட்டீங்களே. ஆமா, அவரு பிரச்சாரம் போறாரு, எந்த இதுலயுமே மீடியால எதுவுமே தென்படலையே. பின்ன கண்டென்ட் இங்க வெயிட்டா இருக்குது, இங்க அவ்வளவு ட்ரோல் மெட்டீரியல் இருக்குது, ஆடியன்ஸே பயின்றாங்க. அதை மீறி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் வேற போயிட்டு இந்த ஆக்சிடென்ட் இந்த மேட்டர் எல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆகிறவங்களும் கண்டுக்க மாட்டாங்க, அது ஒரு கண்டென்ட்டா போயிடுது. இப்ப இன்னொரு மேட்டர் என்னன்னா, ட்ரோன் வச்சு லாங்ல இருந்து பாக்குறாங்க, அப்படி லாங்ல இருந்து பார்த்தா கூட்டம் காணும், பக்கத்துல இவனுங்க வச்சிருக்க கேமரா மீடியா கேமரால பார்த்தா கூட்டம் நெரிச்சலா இருக்கு, அங்கேயே சுத்தி நிக்கிறாங்க. இதுல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் இந்த கேட்டரிங் போறதுக்கு பசங்களை கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆள் பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி குரூப் வச்சு மெயின்டைன் பண்ணி புடிச்சுன்னு வந்து அவங்களுக்கான ஸ்பீச்சே என்ன அப்படின்னா, டார்கெட்டே என்ன அப்படின்னா, நெருக்கின்னு தான் நீ நிக்கணும், போய் விஜய் பாயிற மாதிரி பண்ணணும், இதுதான் அவங்களுக்கு டார்கெட். ஆமா, செத்தால மரம் போயிட்டு. ஆமா, செத்துட்டா அப்படின்னா அதுக்கு கூடுதல் அமௌண்ட்டும் இதுக்கு ஒரு அமௌண்ட்டும். ரகசியமான இதா இருக்கு. அப்போ திருச்சியில அப்படிதான் நடந்துச்சு. அதனாலதான் அந்த 300 பேர் 200 பேரோட அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்ல ஐடியா இருக்குது. சரி, விட பாத்துப்போம். சரி, இப்படியே ஏதோ தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதனால யார் உயிரும் சேதாரம் இல்லாமல் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஆதவர்ஜன் அவரை இந்த கார் விட்டு ஏத்துறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் இறங்கிட்டாரு. அதுக்கு காரணமே அந்த போலீஸ்காரன் திமுக இல்ல, அந்த போலீஸ்கார போய் பாத்துட்டாரு, பாத்துட்டு இது மாதிரி தெரியாம நடந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். போய் பாத்துட்டாருல, போய் பார்த்து மன்னிப்பு கேட்டார்ல, நான் உணர்ந்துட்டார்ல, அதனாலதான் அவர் போய் விசிகேக்கு நீ ஓட்டு கேட்டு. அதுக்கு ஒரு சில சொல்றேன், அது வந்து வேட்புமனு நீ வேணா பாரு, நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆதவர்ஜனா திமுகவோட கைக்குலின்னு. ஆமா, விசிகே ஓட்டு கேட்கறாருல்ல. அதனால இதெல்லாம் தொடர்ந்து நடக்கதான் செய்யும். ஏன்னா தெளிவில்லாத மனப்பான்மையில அவங்க எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க. சரி தலைவா, இன்னும் நிறைய சம்பவங்களோட சந்திக்கிறோம். நன்றி.